அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார். ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கிறது. ஒரு வசனம் இருக்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஜெயமும் கர்த்தரால் வருகிறது. அதாவது கர்த்தர் வரும் நாட்களில் ஜெயத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள் எல்லாம் சொல்லுங்கள். கர்த்தர் வரும் நாட்களிலே ஜெயத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாவேன். அல்லேலூயா. அதாவது குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஜெயம் கர்த்தரில் வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யுத்தத்துக்கு போகிற குதிரை எப்படி, இப்போ அடுத்த வாரம் யுத்தம்னா இப்போவே அந்த யுத்தத்துக்கு போகிற குதிரை என்ன செய்வாங்களாம், பக்குவப்படுத்துவாங்களாம். அதுக்குண்டான பலனை கொடுத்து அதுக்குண்டான என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு என்ன செய்வாங்களாம், ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடி என்ன செய்வாங்களாம், பக்குவப்படுத்துவாங்களாம். இப்போ அடுத்த வாரம் கிரிக்கெட் மேட்ச் இருக்குன்னா இந்த வாரமே போய் என்ன செய்வாங்க, ரிகல்ஸ் பார்ப்பாங்க. அப்படி ஓடி நல்லா எல்லாம் இது பண்ணி கையை தூக்கி காலை தூக்கி ஆட்டி இப்படி ஓடிக்கிட்டு அப்படி ஓடி கிரவுண்டை சுற்றி வந்துக்கிட்டு ஒரு ஆயத்தமாவாங்களா, ஆயத்தமாக மாட்டாங்களா? ஆவாங்களா, ஆக மாட்டாங்களா? ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லை ஆயத்தம்லாம் உடனே போயிடுவாங்களா? அல்லேலூயா. ஒரு மிலிட்ரிக்கு போலீஸுக்கு ஆள் எடுக்கிறத என்ன செய்வாங்க, போனோன்னே பழைய டென்ட்டா ஓகே செலக்ட் ஓடு அப்படின்னா சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்க. போன உடனே அவங்க என்ன செய்வாங்க, அவங்க உயரத்தை அளப்பாங்க, அவங்க பாடி அளப்பாங்க. போலீஸ் வேலைக்கு மிலிட்ரி வேலைக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. அந்த உடம்பு அந்த வாகு அந்த உயரம் இருந்தால், குட்டையாக இருந்தால் போக முடியாது. இப்போ நான் போய் போலீஸ் வேலைக்கு சரி வெளியே ஓடி போயிடும் அப்படின்வாங்க. அல்லது அதுக்கு ஒரு வளர்த்தி இருக்குன்னு, அதுக்கு ஒரு வளர்த்தி, அதுக்கு ஒரு பாடி, ஒரு திடாகரத்தான் அப்படி இருந்தால் தான் மிலிட்ரி வேலைக்கு போலீஸ் வேலைக்கெல்லாம் என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு ஆயத்தமாக இருக்கணும், உடம்பு ஆயத்தப்படுத்துவாங்க. அப்போ அதே போல் வருகிற 10வது மாதத்தில் ஒரு மாபெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ இருந்து என்ன செய்யுங்க, ஆயத்தமாகிங்க. அல்லேலூயா. ஒரு பொக்கிஷம் உங்களை தேடி வரப்போது, ஆயத்தமாக்கிங்க. கற்பத்தின் கனி வரப்போது, ஆயத்தமாக்கிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிபூர்ணமான நிரந்தரமான சுகத்தின் வல்லமை கடந்து வரப்போகுது, சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக்கிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் ஒரு ஆயத்தம் தேவை உங்களுக்கு. என்ன தேவை? ஆயத்தம் தேவை. வருகிற மாதத்தில் எல்லாம் சொல்லுங்கள், வருகிற மாதத்தில் அறியாத காரியம், எட்டாத காரியம் எனக்கு நடக்க போகிறது. சொல்லுங்க, இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. 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 சொல்லுங்க, நான் ஜெயம் கொள்ளுகிறவன், நான் வெற்றியின் பிள்ளை, நான் விடுதலையின் பிள்ளை, நான் தோத்து போனவன் அல்ல, நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன். சுகத்தின் வல்லமை எனக்குள்ள இருக்கிறது, எனக்குள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கிறது, தடைகளை உடைக்கிற வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. நான் சாதிக்க பிறந்தவன், நான் எழும்புவேன், நான் பிரகாசிப்பேன், நான் வெளிச்சம் கொடுப்பேன், ஜாதிகளை சொந்தமாக்குவேன், 1000 மடங்கு பெருகுவேன். ஹல்லேலூயா. 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 பிரச்சனை இல்லாத ஆளு கிடையாது, ஆனா அந்த பிரச்சனையை சமாளிக்க மகிழ்ச்சியா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர்கள் பிலிப்பியர்கள் பட்டணத்தில் பவுலடிக்கிறார், எங்க இருந்து மகிழ்ச்சியா இருங்க எழுதுறாருன்னா, ஜெயிலுக்குள்ள இருந்து, துக்கத்துக்குள்ள இருந்து, வேதனைக்குள்ள இருந்து தான் அந்த நிருபத்தை என்ன செய்யறாரு, எழுதுறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. அதனால அங்க போனாலும் சந்தோஷம், வனாந்தரத்தில் போனாலும் சந்தோஷம். காரணம், கடலுக்கு சமுத்திரத்துக்கு அடியில் போனாலும் சந்தோஷம். காரணம், அவனுக்குள்ள இருப்பவனை காட்டிலும், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால கர்த்தருக்குள்ளே எப்போதும் என்ன செய்யுங்க, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாய் இருப்பேன். கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாய் இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கையை பிடிச்சு சொல்லு, கர்த்தருக்குள் எப்போதும். நல்லா குலுக்குங்க, கர்த்தருக்குள். அப்பா எல்லாம் சோர்வுல ஓடிடுச்சு. சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பேன். என் துக்க நாட்கள்
முடிந்தது, முடிந்தது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள் இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் பெரிய காரியங்கள், நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவா. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்று பெரியவர். ஆமே, எனக்குள் என் இயேசு என்றும் பெரியவரே. ஹல்லேலூயா. ரைட். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கையாக, நம்முடைய வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக, நம்முடைய வாழ்க்கை வெற்றியான வாழ்க்கையாக, நம்முடைய வாழ்க்கை விடுதலையான வாழ்க்கையாக, நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக, நம்முடைய வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கையாக, நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமான அற்புதமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு வெற்றியான வாழ்க்கை வாழ்றதுக்கு பல வழி இருக்கு. அதில் ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, நினைவுகளின் தோற்றங்களை அறிகிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய தொழிலை குறித்து, எதிர்காலத்தை குறித்து எப்படி எப்படியெல்லாமோ நாம் நினைக்கிறோமோ அப்படியே நம்முடைய நினைவுகளின்படியே கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போறாரு? வாய்க்க பண்ண போறார். ஆமென். சில பேத்துக்கு சில போராட்டங்கள் ஏன் வருது? சில பேத்துக்கு பல துக்கங்கள் ஏன் வருது? சில பேத்துக்கு பல நெருக்கங்கள் ஏன் வருது? சில பேத்துக்கு பல நிந்தைகள் ஏன் வருது அப்படின்னு கேட்டா, சில நினைவுகளை வச்சு தான் அந்த போராட்டமே வருது. பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ காலையில் ஏதாவது ஒரு கெட்ட செய்தியை கேட்டுட்டு நான் வந்தேன். ஃபோனில் ஒருத்தட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன். வீட்டுக்காட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன். அப்படி எவராது தவறான நினைவுகளோடு யார் இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா, ஏசப்பா அந்த தவறான நினைவுகளுக்காக நான் மனம் வருந்துகிறேன், என்னை மன்னியும். அல்லேலூயா. உங்களை குறித்து, உங்களுடைய வேலையை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நினைக்கிற நினைவு அது நல்லதா இருக்கட்டும், நல்லதா இருக்கட்டும். கெட்டதா நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு வாச்சிடும். என் பிள்ளை படிக்க மாட்டான், படிக்க மாட்டான் போல தெரியுது நினைச்சீங்கன்னா படிக்க மாட்டான். என் பிள்ளை படிக்காம இருந்தாலும் இவன் நல்லா படிப்பான் அப்படி நீங்க நினைச்சிருங்க. அவன் நல்லா படிக்கட்டினாலும் உங்க நினைவின்படி அவன் நன்றாக படிக்க வந்துருவான். அல்லேலூயா. அந்த நினைவுகளின் தோற்றங்களை அறிகிற கர்த்தர், உன் நினைவின்படியே கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணுகிறார். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில தவறான நினைவுகள் நிமித்தமாகத்தான் அழிவுகள் வருகிறது. இப்ப ஆதியாகமம் 6:5, ஆதியாகமம் 6:5. இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. நான் சொல்றது யார் இந்த நேரத்தில் யாரும் ஊடால எந்திரிச்சு வெளியே போவாதீங்க. நல்ல கவனம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த மாதத்தில் எவ்வளவு இழந்தீங்களோ 1ஆம் தேதியிலிருந்து வரிசையா பெற்றுக்கிட்டே போக போறீங்க. ஆமான்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. அடுத்த மாதத்தில் நான் இழந்ததை எல்லாம் நான் திரும்ப நான் பெற்றுக்கொள்வேன். தாவீது சிறியது முதல் பெரியது வரை எப்படி எல்லாத்தையும் வாரி சுருட்டி கொண்டாரோ அதை போல நானும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வே. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஏக்கா அடுத்த மாதம் நீங்கள் திருப்ப போகிறீங்கக்கா. எவ்வளோ வச்சுருக்கீங்க? எல்லாத்தையும் திருப்ப போகிறீங்க. எந்தெந்த பேங்கில் எங்கெங்கே வச்சுருக்கீங்க அதையெல்லாம் திருப்ப போகிறீங்க. திருப்பி பழையபடி போட போகிறீங்க. டெய்லி ஒன்று போட போகிறீங்க. வாரத்துக்கு ஒன்று போட்டு வர போகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி பெருக பண்ண போகிறாருக்கா. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வீட்டில் போட்டு வந்தது அவ்வளோத்தையும் உங்களை தேடி வரப்போகுதுக்கா. பொல்லாத மனுஷியை வச்சுவிட்டான், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறாரு. அல்ல யார் வச்சுவிட்டா? அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனால் அதுக்கு ஒன்று செய்யணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கு கர்த்தர் ஒரு வார்த்தை என்ன சொல்கிறார் தெரியுமா? இங்கே வரங்க,
அதாவது இந்த வசனத்தில் சொல்கிற அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தில் 6:5 மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இறைத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகள் என்று கண்டு என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன செஞ்சாரு? வாழ வச்சாரா? என்ன செஞ்சாரு? எங்க நோவா காலத்தில் என்னங்க பண்ணாரு? என்ன செஞ்சாரு? மழையை 40 நாள் பெய்ய வச்சு தேசத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும், நோவா குடும்பத்தை தவிர, அந்த நோவா பேழையில் இருந்த அந்த ஜோடா இருக்கிற அந்த மிருகத்தை தவிர எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரு? அழித்து போட்டார். ஏன் அழிச்சாரு? ஏன் ஒண்ணு மூலமா அழிச்சார் அப்படின்னு கேட்டா, இங்க வசனம் சொல்லுகிறது, மனிதர்கள் தங்களுடைய சிந்தையில, தங்களுடைய நினைவில தினமும் நித்தமும் பொல்லாத அநியாயமான சிந்தனைகளை நினைச்சு அநியாயம் பண்ணி கொண்டு இருப்பதனால நான் இந்த மனிதர்களை படைச்சதை நினைச்சு நான் மனசாவப்பட்டு இந்த உலகத்தை அழிக்க போறேன்னு சொல்லி தண்ணியில என்ன செஞ்சாரு? அழிச்சாரு. பார்த்துக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் அழிந்து போகிறது. அன்பு அழிந்து போகிறது, சமாதானம் அழிந்து போகிறது, பொருளாதாரம் அழிந்து போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, நம்முடைய சிந்தையிலே நினைக்கிற அந்த நினைவு நம்மளுக்கு அழிவை கொண்டு வருகிறது. உங்க குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில, உங்க எண்ணத்தில், உங்க நினைவில், உங்க இறுதியில், உங்க தொழிலை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளையை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து எப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறீங்க? நீங்க தவறாக நினைத்தால் அழிவு. இங்க கர்த்தர் சொல்றாரு, நித்தமும் நீ தவறா நினைப்பதனால நான் உன்னை குறித்து நான் மனசாப்படுகிறேன், நான் உன்னை குறித்து சஞ்சலப்படுகிறேன், நான் உன்னை குறித்து நான் வேதனைப்படுகிறேன், உன்னை குறித்து நான் கஷ்டப்படுகிறேன். காரணம், உன் நினைவு சரியில்லாத நினைவா இருக்கிறது. நித்தமும் பொல்லாத நினைவுகள், பிரச்சனையான நினைவுகள், அவிசுவாசமான நினைவுகள். ஏன் வாழணும்? செத்தா நல்லா இருக்குமே, இந்த பொழப்பு தேவையா? எனக்கு ஏன் இப்படிப்பட்ட வாழ்க்கை? ஏன் இப்படி சோதிக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிறனால கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை குறித்து நல்ல விதமா நான் நினைக்கலப்பா, உன்னை குறித்து நான் மனஸ்தாபப்படுகிறேன், உன்னை குறித்து நான் வேதனைப்படுகிறேன், இது நிமித்தமாக நான் அழிவை தான் கொண்டு வருவேன் என்று அவர் சொல்கிறார். ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஒரு பிள்ளை இருக்குன்னா அந்த பிள்ளையை குறித்து நல்ல விதமா நினைங்க, வாழ்வீங்க. அந்த பிள்ளையை குறித்து கெட்ட விதமா நினைக்காதீங்க, அழிவு வரும். நீங்க ஒரு தொழில் பண்றீங்களா, நீங்க ஒரு வேலை பண்றீங்களா, அந்த வேலையை குறித்து, அந்த தொழிலை குறித்து நீங்க நல்ல விதமா நினைச்சு பாருங்க, உயர்வா நினைச்சு பாருங்க, மேன்மையா நினைச்சு பாருங்க, அற்புதமா நினைச்சு பாருங்க, அதிசயமா நினைச்சு பாருங்க. கர்த்தர் சந்தோஷப்பட்டு உங்களை முன்னும் மலை மேல் இருக்கிற பட்டணங்களை உயர்த்துவார். ஆனா நினைவுகள் தவறா இருந்துச்சுன்னா கர்த்தர் மனஸ்தாபப்படுறார். உன் பிள்ளைகளை குறித்து நல்ல விதமா நினைச்சு பாருங்க, உங்க வேலையை குறித்து நல்ல விதமா நினைச்சு பாருங்க, கர்த்தர் சந்தோஷப்படுவார். அதான் இங்க அவர் சொல்றாரு பாருங்க, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவர் இறைத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு தான் பூமியில மனுஷனை உண்டாக்கினதே நினைத்து கர்த்தர் மனசாப்பட்டு இதயத்தை என்னவானா? யார் விசனமானாரு? கர்த்தர் விசனமானார். அன்பார்ந்தவர்களே, ஒரு காரியத்தை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்க இதயத்தை கிழிச்சு பார்த்தா நல்ல விதமான நினைவு தான் இருக்க வேண்டுமே தவிர பொல்லாத நினைவுகள் இருக்கக்கூடாது. தன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி என்று சொன்னார்னா எல்லாரையும் நேசிக்கிற ஒரு நினைவு வரணும், எல்லாரோடும் சமாதானமாக இருக்கக்கூடிய நினைவு வரணும், எல்லாரும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்கிற நினைவு வரணும், எல்லாரும் உயர்ந்திருக்க வேண்டும் என்கிற நினைவு என்ன செய்யணும்? வரணும். நம்முடைய நினைவின் தோற்றங்களை அறிகிற கர்த்தர் நினைச்சு தான் அவர் செய்வார். ஏசாயா 55:7-9, ஏசாயா 55:7-9. இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஏன் வழி உன் வழி இல்லப்பா, ஓ நினைவு என் நினைவு இல்லப்பா, நீ நினைக்கிற மாதிரி நான் உயர்த்த மாட்டேன்.
நீ ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் அளவு தான் உன்னை குறித்து நினைப்ப. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, உன் நினைவு என் நினைவு அல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு உயரத்துக்கு உன்னை குறித்து உன் குடும்பத்தை குறித்து நான் நினைச்சிருக்கிறேன். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் எப்படி நினைக்கிறாரா? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ உயரம் இருக்கிறோ அந்த அளவுக்கு உன்னை உயரமாக கொண்டு போகணும்னு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நினைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அவர் சொல்லிட்டாரு, உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் சிந்தனை என் சிந்தனை அல்ல, வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு உயரத்துக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நினைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படின்னா எல்லாம் சொல்லுங்க, கர்த்தாவே உங்க நினைவுக்கு என்னையும் என் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறேன். உங்க நினைவு வானங்கொள்ளாத நினைவு, அதனால உங்க நினைவுக்கு என்னையும் என் குடும்பத்தையும் நான் கையீடு செய்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் பொறுப்படுத்து உங்கள் நினைவின்படியே, உங்கள் திட்டத்தின்படியே, உங்கள் சிந்தையின்படியே என்னை நடத்துங்க. முழுவதும் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நான் எதை குறித்து நினைக்கல, உங்கள் நினைவுக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். உங்கள் நினைவின்படியே எனக்கு ஆக கடவுது. எத்தனை பேர் அறிக்கிட்டீங்க, எத்தனை பேர் பேசுனீங்க? அப்படியே ஆக கடவுது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. நான் கையிட்டு செய்கிற எல்லா காரியமும் மலை மேல் இருக்கிற பட்டணம் போல உயரப்போகுது. சங்கீதம் 10:4-5 சீக்கிரம். சங்கீதம் 10:4-5. அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பது. இப்ப பாருங்க, துர்மார்க்கம் பண்ணுகிறவன் தவறான வழியில சம்பாதிக்கிறான், தவறான வழியில பணம் சேர்க்கிறான். இப்ப கள்ள நோட்டு அடிச்சா நல்ல வழியா தவறான வழியா? தவறான வழி. அல்லேலூயா. அடுத்தவர் பொருளை வாங்கி வச்சுட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னா நல்ல வழியா தவறான வழியா? தவறான வழி. அப்ப இந்த தவறான வழிகளை அவர்கள் பணம் சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தரை தேடாம, கர்த்தரை ஆராதிக்காம, கர்த்தர் கற்பனை கட்டளைக்கு கீழ்ப்படியாம துர்மார்க்கம் பண்ணி நீ சம்பாரிச்சு வச்சுக்க. ஆனால் இங்க கர்த்தர் சொல்றாரு, பார்த்துக்கொள்ளுங்க, உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாமல் இருக்கிறது. தப்பு பண்ற மனுஷன் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு, நம்மளுக்கு மரணம் இருக்கு, நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு நினைக்க மாட்டான். ஆனா கர்த்தரை அறிவில வாழ்கிற நமக்கு கண்டிப்பான முறையில் நியாய தீர்ப்பு இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் இருக்குங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தெரியுமா தெரியாதா? அதனால நம்ம தவறு செஞ்சா கூட பயந்து தான் தவறு செய்யணும். காரணம் என்னன்னு கேட்டா, தப்பு செஞ்சா நியாய தீர்ப்பு இருக்கு, தண்டனை இருக்கு அப்படின்ட்டு நம்ம கவனமா என்ன செய்வோம், இருப்போம். ஆனா உலகத்துல துர்மார்க்கம் பண்ணுகிறவர்கள், தவறு செய்தவர்கள் நியாய தீர்ப்புங்கிறத மறந்துடுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் இருக்கிறத மறந்துடுவாங்க, பரலோகம் இருக்கிறத மறந்துடுவாங்க, நரகம் இருக்கிறத மறந்துடுவாங்க. மரித்த பிற்பாடு அவ்வளவுதான் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மரித்த பிற்பாடு நம்மளுக்கு நியாய தீர்ப்பு இருக்கு. இந்த பூமியில எவ்வளவு துர்மார்க்கம் பண்ணினோம், எவ்வளவு அட்டுழியம் பண்ணினோம், எவ்வளவு அநியாயம் பண்ணினோம், அதுக்கு தக்க பலன் அங்க என்ன செய்யுது இருக்கிறது. அதனால துர்மார்க்கம் பண்ணி சம்பாதிக்கிற நினைச்சு நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவன் நியாய தீர்ப்பு இருக்கிறத மறந்துட்டான். ஆனா நீங்களும் நானும் நம்மளுக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறத அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒருவேளை நம்ம வசதி இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை பணம் காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனா நம்ம பரலோகத்தின் பிள்ளைகளாக மாறி இருக்கோம். அதான் ஒரு பெரிய ஒரு அதிசயம். கைத்து டப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம மரிச்சா நாளைக்கு பரலோகத்துக்கு போக முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு என்ன செய்யணும், எப்போது இருக்கணும். அந்த துர்மார்க்கம் பண்ணி சம்பாதிக்கட்டும். ஆனா நியாய தீர்ப்பு இருக்கிறத என்ன செஞ்சுட்டான், அவன் மறந்துட்டான். அதான் சொல்லப்பட்டிருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. உம்முடைய நியாய தீர்ப்பு அவன் பார்வைக்கு எட்டாமை மிகவும் உயரமா இருக்கிறது. அது அவன் கண்ணுக்கு தெரியல. நியாய தீர்ப்பு கண்ணுக்கு தெரியல. அதனாலதான் துர்மார்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிறான், அதனாலதான் அநியாயம் பண்ணி கொண்டு இருக்கிறான், அதனால தவறான வழியை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சம்பாத்தியமும் அந்த வருமானமும் அந்த பணமும் அவனுக்கு நிலையானதல்ல, அந்த நிரந்தரமானதல்ல. அவன் செத்தா அதை ஒரு குண்டு மணி வீடு எடுத்துட்டு போக மாட்டான். ஆனா கடைசியில் என்ன ஆகுது, நியாய தீர்ப்புல அவனுக்கு தண்டனை கிடைக்குது. அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சான், துர்மார்க்கம் பண்ணி சம்பாதிச்சான், ஆனா கூட கொண்டு போக முடிஞ்சிச்சா? இல்ல. துன்மார்க்குடைய ஆஸ்தி நீதிமானுக்கு வருவதாக என்று சொல்லி அது நீதிமானுக்கு போய் சேரும். கடைசியில் இவன் வாழ்க்கை பரலோக வாழ்க்கை இல்லாமல் நரக வாழ்க்கை என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நாம் நினைக்கிற நினைவுகள் நல்ல நினைவா என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் உங்களை அறிந்து ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். நீ காலையிலேருந்து எங்கே போனோம், எந்த அக்காட்ட பேசணும், எந்த அம்மாட்ட பேசணும், இன்னைக்கு புருஷனை வந்து பேசணுமா,
போடான்னு சொல்லியிருந்தம்மா, தவறு தான், மன்னிச்சுக்கங்க. அவனே வந்தவனே போனவனே இருந்தவனே நீ எல்லாம் தேவையா, ஓடா போடா அப்படின்னு சொல்லியிருப்போம்மா அப்படின்னு மனைவிமார்கள் என்ன செய்யணும், சிந்திக்கணும். இன்றைக்கி என் புருஷனை வஞ்சமா, என் புருஷனை திட்டினமா, போனபடி வீட்டுக்கு வராத ஓடி போயிடுறா அப்படின்னு சொல்லியிருந்தம்மா அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கணும். அப்படி சொல்லியிருந்தா, ஏசப்பா என்னை மன்னிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி பண்ணி, இது தவறான யோசனை பார்த்துக்கொள்ளுங்க. உன்னை கட்டி தானே இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொன்னீங்க, தவறான யோசனை. உன்னை கட்டி தானே என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு அப்படின்னா தவறான யோசனை. உன்னை கல்யாணம் முடிச்சாயா நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நல்ல யோசனை. அல்லேலூயா. இங்கே கல்யாணம் முடிச்ச ஆள்லாம் கையை தூக்குங்க. ஏசப்பா நல்ல கணவனை கொடுத்ததுக்கு, சொக்க தங்கத்தை கொடுத்ததுக்கு, நெளிஞ்சு போன பாத்திரத்தை நெளிவு எடுத்து புதுசா என் கையில் கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்னு நீங்கள் பேசிட்டீங்கன்னா நல்ல நினைவு பார்த்துக்கொள்ளுங்க. என்ன நினைவு? நல்ல நினைவு. இப்போ எங்கே உங்கள் வீட்டுக்கார காணா அப்படின்னா, சரி நான் கிடக்காங்க வரும் நாங்கள் தான் கிடக்கும் அப்படின்னா சரி அப்படின்னு அக்கா சொன்னாங்கன்னா சரி, அது புருஷனை வந்து லைட்டாக ஒரு சும்மா ஆளு கிடக்காங்கிட்டு ஒரு அசால்ட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அப்படி ஒரு கல்லை தூக்கி போடுற மாதிரி அப்படி நினைக்கிறது. இந்த இப்போ தான் வந்தாங்க, இந்த உட்காந்தாங்க, இந்த உட்காந்துருக்காங்க பாருங்க, ஏங்க இங்கே வாங்க இந்த அக்கா வந்திருக்காங்க வந்து பாருங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. நல்ல நினைவு. நாங்கள் உட்காந்து கிடக்க போய் பாருங்க, அது எங்கே கிடக்கு, நாங்கள் இந்த குத்துக்களில் உட்காந்து கிடக்கோம், அவ்வளோதான், வேறு இதை விட்டால் எங்கே போகுது, அது எங்கேயும் போகாது போ அப்படின்னா ஒரு ஒரு அசால்ட்டாக பேசுகிற மாதிரி. அப்போ அவர் குறித்து ஒரு நல்ல நினைவு நம்முடைய உள்ளத்தில் என்ன இல்லைன்னு அர்த்தம். இப்போ நல்ல நினைவு நம்மளுக்குள்ள என்ன செய்யணும், வரணும். அந்த நல்ல நினைவு வந்தாலே நம்ம வாழ்க்கை உங்கள் நினைவின்படியே ஆயிரும். உங்கள் வீட்டுக்காரரை அல்லது மனைவியை நல்லவர்களாக நினைக்க வேண்டும், கெட்டவர்களாக நினைக்கக்கூடாது, கெட்டவர்களாக பேசக்கூடாது. நல்லவர்களை பேசி பாருங்க, நல்லதை நினைச்சு பாருங்க, அது நல்லதாகவே என்ன செய்யும் இருக்கு. நீதிமொழி 21:5, நீதிமொழி 21:5. ஏங்க செல்வம் வந்து பணம் வந்து சம்பாதிச்சா கிடைக்கும் கேள்விப்பட்டிருக்கோம், அல்லது ஒருத்தர் கொடுத்தா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், அல்லது எங்கள் வீட்டுக்கு அங்கே கொடுத்தாங்க, எங்கள் அம்மா கொடுத்தாங்க, இந்த நகை கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்கன்னு சொல்கிறது நல்லது. ஆனால் இன்னும் ஒரு பணம் வர்றதுக்கு ஒரு வழி என்னன்னு கேட்டால், எப்படின்னா எப்படி போட்டிருக்கு, ஜாக்கிரதை உள்ள நினைவுகள் செல்வத்துக்கும். எப்படி 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 எங்க செல்வம் என்னது? பணம். செல்வம் என்னது? செழிப்பு. அப்ப இந்த செழிப்பை கொண்டு வரதுக்கு அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய நினைவுகளை, உங்களுடைய சிந்தனைகளை ஜாக்கிரதையா என்ன செய்யுங்க, நினைங்க. பதறுகிற நினைவு எப்படி இருக்கு, எப்படி போட்டிருக்கு, பதறுகிற நினைவு. எந்த ஒரு நினைவும் பார்த்துக்கொள்ளுங்க, அமைதியா நீங்க என்ன செய்யுங்க, நினைங்க. பதறி பதறி நீங்க நினைக்காதீங்க, அது என்ன கொண்டு வந்துடும், தர்த்தத்தை கொண்டு வந்துடும். ஆனா ஜாக்கிரதையா உங்க வாழ்க்கையை நினைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இங்கே தொழில் பண்ணுறீங்கன்னா, ஒரு 10 பேர் வச்சு வேலை பார்க்குறீங்கன்னா, அந்த 10 பேர் ஒரு 100 பேர் வேலை பார்க்குற மாதிரி அப்படியே நினைங்க. மாதம் 1 லட்சம் வருதா, அடுத்த மாதத்தில் 2 லட்சம் வரப்போகுது. எப்படி 2 லட்சம் வரப்போகுது, அவன் கொடுக்க போகிறான், இங்கேருந்து இப்படி செய்ய போகிறேன், அதை அப்படி செய்ய போகிறேன், அதை அப்படி போட்டால் இப்படி எடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு நினச்சிக்கிட்டே இருங்க. நீங்கள் நினச்சபடியே அது உங்களை தேடி என்ன செஞ்சிடும், வந்துடும். அல்லேலூயா. இப்போ 15,000 சம்பளம் வாங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, 25,000 சம்பளம் வாங்குறவ என்ன செய்யறான் அப்படின்னு பார்த்துட்டு அந்த நினைவுக்கு நீங்கள் போயிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். நீங்கள் நினச்சிட்டா போதும் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக மாறிடும். நீங்கள் நினச்சிட்டா போதும். உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் தவறாக மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, நீங்கள் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்ட பிள்ளைங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், நான் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டவன், அதனால தேவனுக்குரியது எனக்குரியது சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது. இன்னொரு வசனம் பார்த்துக்கொள்ளுங்க, நீதிமொழிகள் 12:5. பார்த்தீங்களா? அதாவது திருப்பி வாசிங்க பார்ப்போம். அப்போ இங்கே இருங்க, நம்முடைய நினைக்கிற நினைவு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நியாயமான நினைவுகளாக இருக்க வேண்டும்,
தவறான நினைவுகள் இருக்கக்கூடாது, பொறாமையான நினைவுகள் இருக்கக்கூடாது, வஞ்சிக்கிற நினைவுகள் இருக்கக்கூடாது, அவிவிசுவாச நினைவுகள் இருக்கக்கூடாது, நியாயம் செய்கிற நினைவுகளாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. குறுக்கு வழியில் சம்பாதிச்சு டெவலப்மெண்ட் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. நேர்மையான வழியில் சம்பாதிச்சு டெவலப்மெண்ட் ஆகணும் என்ன செய்யணும்? நினைக்கணும். அதுதான் நியாயமான வழி. அப்போ நீங்கள் நினைக்கிற நினைவு எப்படி இருக்கணும்? நியாயமானதா நினைக்கணும். எல்லாம் சொல்லுங்க, நான் நியாயமானதா, உண்மை உள்ளதா நான் நினைப்பேன். அப்படி நினைச்சா அதன்படியே எனக்கு நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. எக்காரணத்தை கொண்டும் தவறான நினைவுகளுக்கு மட்டும் உங்கள் நினைவுக்கு என்ன செஞ்சிடாதீங்க? கொண்டு வந்துடாதீங்க. ஒரு விளைவினை எனக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க. ஒரு கஷ்டம் எனக்கு வந்துருமோ அப்படி என்று நினைச்சிடாதீங்க. ஒரு நெருக்கம் துக்கம் எனக்கு வந்துருமோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. கர்த்தர் சொல்றார், யோபு சொல்றாரு, நான் பயந்தது எனக்கு, அவர் எதை குறித்து பயந்தாரோ அப்படி அவருக்கு வந்துருச்சு, பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் நீங்கள் நல்ல விதமான நினைவுகளுக்கு இங்கே வந்துடுங்க. நல்ல விதமான நினைவுக்கு வந்துடுங்க. உங்களுக்கு ஒரு நிமிஷம் டைம் தர்றேன். கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் வீட்டை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து நல்ல விதமாக நினச்சி பாருங்க. நினைங்க பார்ப்போம். கண்ணை மூடிட்டு நினைங்க. வீட்டை குறித்து, குடும்பத்தை குறித்து, தொழிலை குறித்து டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னு நினைங்க. கண்ணை மூடி நினைங்க. வருமானம் கூட வரணும்னு நினைங்க. நினைச்சவங்களாம் வலது கையை தூக்குங்க. இப்போ அந்த நினைவு உங்களுக்கு நாளைக்கு கிடைக்க போகுது. இப்போ நான் ஜெபம் பண்ணுறேன். தகப்பனே, இயேசுவே, இந்த வேளையிலே யாரெல்லாம் எந்தெந்த காரியத்தை குறித்து நினைத்தார்களோ அந்த நினைத்த நினைவின்படி நாளைக்கு இவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே வருவதாக வருவதாக வருவதாக. நினைக்கலையே, ஒன்றுமே நினைக்கலையே அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. நான் ஒன்றுமே நினைக்கல. எல்லாருமே நினச்சிருக்கீங்க. அல்லேலூயா. அதனால் கர்த்தர் உங்களை நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.